காற்று வீடை பரட்டுன்னு தான் கெட்டுவேன் காத்தான காற்று அடிக்குது. என்னது எங்கள் ஆத்தா கூட்டை ரெடி பண்ணியிருக்கு சமோசாவுக்கு. ரெடி பண்ணி வச்சுவிட்டு ஆத்தா என்ன பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, இங்கே பின்னாடி என்ன பண்ணுது பார்ப்போம் வாங்க. வெங்காயம் இருக்குது, வெங்காயத்தை அலசி நறுக்குறியா? நீங்கள் சொன்னதுலேருந்து கரார அலசிக்கிட்டு கிடக்கு. ஏமாய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த வடக்கு நறுக்கிட்டு இருக்கேன். புதன்கிழமை இல்லை? ஆமாம், புதன்கிழமை ஒரு நாள் மட்டுமுங்க. மற்ற நாள் ஊரம் கொஞ்சமாகத்தே வடை ஓடுவேன். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு நானாக பிணைஞ்சிக்கிட்டு ஓடிடுவேன். எங்கள் ஆத்தா வேலைக்கு ஓடிடும். ஆனால் இன்றைக்கி விட நிறையா சரக்கு போட வேண்டியது இருக்கும். அதனால் ஆத்தா வந்து வெங்காயம் நறுக்க, மாவு அரைக்க, இந்த வேலையெல்லாம் பார்த்து கொடுக்கும் எனக்கு ஆத்தா. பார்த்தீங்களா, ஆத்தா இருக்கிறது எம்புட்டு ஒரு உதவியாக இருக்குண்டு. பெத்ததாய் தான் என்றைக்குமே வேணும். பெத்ததாய் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். அப்படி எங்கள் ஆத்தா எனக்கு உழைச்சிக்கிட்டு கிடக்கு. பானுமதி மகன்டா அதுக்கு போதும். ஏம்மா சொல்லு, நீ சொல்லு, நானாக சொல்லிட்டு கிடக்கேன். பானுமதி மகன் தான் எனக்கு பெருமைக்கு. பானுமதி மகன் தான் நல்லா பெருமையா என்னைய பார்த்து அடிச்சு விட்டுச்சு. அது மாதிரி இன்னும் என் பானுமதி மகன் தான் எனக்கு உயிர். பானுமதி மகன் தான் உயிர் வாழ். அப்போ குணா மக உயிர் இல்லையா? அந்த குணா கேட்டுட்டு வந்துட்டு சண்டைக்கு வரப்போறா. 2 மகன். அப்பா மாறிடுச்சுங்க, கட்சி மாறிடுச்சு. இந்த மகன் அது கடைசியில் வத்த மகன், அது தலைமகன். தலைமகனுக்கு பட்டுட்டேன் கடைசியில் வத்த மகன். தலைப்பிள்ளைய வந்து உரிமையா எப்படி வளர்க்க? ஏமா அவன் 16 வருஷம் கழிச்சு பிறந்துட்டு உனக்கு ஒண்ணுமே செப்ப ஓடி போயிட்டாமா. அவளை பத்தி சொல்லாதம்மா. ஏவா நீ செல்ல மகன்டா, அவ பின்னாடி வரந்தவா கட்டி மக. 16 வருஷம்ங்க. எம்புட்டு கேப்புடுவாருங்க. எல்லாரும் கேட்குறாங்க, உனக்கு 50 வயசு இருக்குன்னு சொல்கிறேன், அப்படின்னு உங்கள் அம்மாவுக்கு என்ன 15 வயசுலையா கல்யாணம் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை வயசுலம்மா கல்யாணம்? 17 கல்யாணமா? நான் கூட 15 வயசுல கல்யாணம் நினச்சேம்மா. அப்படியா? ஆனால் நான் நினச்சேன் 15 வயசில் கல்யாணம். நீ தானே சொன்னேன் வயசுக்கு வந்த உடனே கட்டி கொடுத்துட்டாங்க, அக்கா மாதிரிலாம் இருந்தாங்க. நீ என்ன சொன்ன? பெரியம்மாலாம் இருந்துச்சு, அது இருக்கையிலேயே என்னை கட்டிட்டு போயிட்டான்னு சொன்னியா இல்லையா? அப்புறம் எப்படி? அப்புறம் பெரியம்மாவுக்கு 17 தான் உனக்கு கல்யாணமா? 17 கல்யாணம் முடிச்சு 18 என்னை பற்றியா? அப்போ குணா மாதிரி 18 வயசுல. அப்போ உனக்கு எத்தனை வயசு? 18 ஓ வயசு தான் என் வயசு. உனக்கு எத்தனை வயசு? 17 எனக்கு எத்தனை வயசு? 33 34 ஆயிடுச்சுல. எனக்கு வந்து இப்போ வந்து 56. 56 ஆயிடுச்சா? நான் 50 சொல்லுவேன். அதான் எல்லாரும் கேட்டிருக்காங்க. நானும் அப்படித்தான் சொல்கிறேன். 15 வயசுல எங்கள் அம்மா குழந்தை என்னை பெற்றுருக்கும்னு நினச்சிக்கிட்டு. அதுக்கப்புறம் 16 வருஷம் கேட்புங்க. 16 வருஷம் நான் வயசுக்கு வந்து பெரிய பிள்ளையா இருக்கேன். என்னம்மா விவரம் தெரியும் நீ? இவ்வளோ குழந்தை வரையில் எங்கள் அம்மா கத்திட்டு கிடக்கு. நான் பேசாண்டி வெளியில் உட்காந்துட்டு ஊர் சனமே வந்து எங்கள் அம்மா அப்போல்லாம் கிராமத்துகளில் வந்து வீட்டில் தான் பிரசவம் நடக்கும். அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ சொல்கிறாங்க வந்த ஊரம், விவரம் தெரிஞ்ச பிள்ளைய கண்டு தானே பேசாண்டு இருக்கு. வேற ஒரு பிள்ளைண்டா அம்மாவுக்கு என்னமோ ஏதோ அப்படின்னு விவரம் தெரியாமல் அழுகும் அப்படின்றாங்க. என்னம்மா எங்கள் அம்மா கடைசியாக ஒரு தடவை என் மக பானுமதியை பார்த்துக்கிறேன். மாட்டு வண்டியில் தான் அப்போ கூட்டிகிட்டு போனாங்க. என்னம்மா மாட்டு வண்டி தான் அப்போலாம், ஆம்புலன்ஸ்லாம் இல்லை. அப்புறம் வீட்டில் டெலிவரி ஆக மாட்டேங்குதுன்னு அவிராமரம் கூட்டிகிட்டு போகணும்ட்டு எங்கள் அம்மா வண்டியில் ஏற்றுறாங்க. வண்டி மாட்டை கூட்டுங்கன்ட்டு வண்டி மாட்டில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா சொல்லுது, பானுமதி என் மக பானுமதியை கடைசியாக ஒரு தடவை பார்த்துக்கிறேன். அப்போத்தான் எனக்கு அழுகு வந்துச்சு. எங்கள் அம்மா அப்படி சொல்லவும், கடைசியாக ஒரு தடவை பார்த்துக்கிறேன் என் மகளைன்னு சொல்லவும் எனக்கு அழுகு வந்துருச்சு. அப்புறமா வந்து இப்போ அப்படியே உருவி நாடியை பிடிச்சேன். என்னமா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன போனவொடனே பிறந்துச்சாம்மா? போனவனே குணா பிறந்துட்டான். ஆம்பளை பிள்ளை நினச்சி எங்கள் அப்பா பொறிகடலையே என்னம்மா வாங்கி கொடுப்பாரு, பேரிச்சம்பளம் வாங்கி கொடுத்தே வளர்த்தாரு. பார்த்துக்குங்க ஆம்பளை பிள்ளைண்டு எங்கள் அப்பா அப்படி தவசு கிடந்தாரு. பொம்பளை பிள்ளைக்கு என்ன குறைய போச்சு? 2 மூணு நல்லா இருக்காங்க கடவுளேண்டு. 2 மூணுக்கு பேர் பேத்தி இருக்காங்க. 2 மூணு பார்த்தா போதும். மையம் இருந்தால் கூட மரும வந்துடலேன்ட்டு நம்மளுக்கு என்னண்டா இருக்கும். மக்க பொம்பளை மக்க எனக்கு நல்லா இருக்கு. மயனுக்கு மயனாக இருந்து பார்த்துட்டோம்ல. என்னம்மா இன்னும் பெத்த ஆத்தாக்காக தாங்க கடையை போட்டேன். கடை விட்டு அதில் வர்ற வருமானத்தை அப்படியே பார்த்துக்கோங்க. நாங்கள் வந்து என் தங்கச்சியை கட்டி கொடுக்குறதுக்கு என்னம்மா, என்னை கட்டி கொடுக்கையில் கூட எங்கள் அம்மா ரொம்ப சிரமப்பட்டு கிடந்துச்சு. என் தங்கச்சியை கட்டி கொடுக்கல ஒத்த கடையில் இல்லைம்மா, கட்டி கொடுத்தாச்சு. ஆமாம், அதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் உழைப்புத்தேன், வேறு ஒன்றும் கிடையாது. உழைச்சோம் நல்லபடியாக. ஒரு முயற்சி பண்ணேன் நான். என்னோடய முயற்சி ஒரு கடை ஆரம்பிக்கணுன்னு ஒரு யோசனை வந்து அதை ஆரம்பித்தோம்.
அதில் வந்து எங்கள் அம்மா என் புருஷன் எல்லாரும் எனக்கு தோள் கொடுத்து உதவி நின்றாக. அவங்க இல்லைன்னாலும் பண்ண முடியாது. ஏன்ட்டு கேளுங்க, புருஷன் அதெல்லாம் என்ன வேலைக்கு போகிறது, நீ போய் ரோட்டில் போய் நிற்கிறது எனக்கு அசிங்கமாக இருக்குது, கௌரவ குறைச்சலாக இருக்குன்ட்டு அன்றைக்கி மருமையும் சொல்லி இருந்தால் போட முடியுமாம்மா? எங்கள் அம்மா வந்து இப்படி வெங்காயம் இதெல்லாம் நறுக்கி கொடுத்து என் பிள்ளைகளை பந்துசுதான் பார்த்துக்கலண்டா பிள்ளைகளை பூரா விட்டு நம்ம போய் சம்பாரித்து என்ன பண்ணுன்ற மனசுக்குள்ளே ஓடும்ல. நம்ம வேலை பார்த்துட்டு வந்தால் பிள்ளைய ஊரம் அப்படியே அத்தமானமாக இருக்குங்களே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்ல. இப்போ எங்கள் ஆத்தா இருக்கிறதுனால அதை தான் ஆக்கி கொடுத்து பார்த்துக்குறோம். அது போகத்தான் நாங்கள் 11 மணிக்கு வர்றப்ப சாப்பாடு வாங்கிட்டு வர்றது, வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி எங்கள் ஆத்தாவும் எனக்கு உதவுச்சு. ஆத்தாவும் அதிரசம் முறுக்கம்லாம் சுட்டு, இதுக்கு முன்னாடி பார்த்தேன்டா அப்போல்லாம் நாங்கள் வீடியோ போடலை என்னம்மா, அப்போ ரொம்ப அதிரசம் முறுக்கு சுடுவோம். இப்போத்தே வந்து எண்ணெய் விலையெல்லாம் கூடி போயிடுச்சுட்டு கடைகளுக்கு போடுறதில்ல. பெரிய பெரிய டிப்பான் போடு ஸ்டோர்லாம் ஃபோன் பண்ணி ஆர்டர் போடுவாங்க. நாங்கள் விடிய சுட்டுக்கிறோப்புங்க. இப்போ விடிஞ்சிரும் கொஞ்ச நேரம் தான் தூங்குவோம், மறுபடியும் காலையில் இருந்துச்சு அப்புறம் சுட ஆரம்பிச்சிடும். அப்படி ஓடிச்சு. ஒரு குண்டை எடுத்துறவா, இது நறுக்கா பொடி வெங்காயம் அப்படி கிடந்தான். இன்றைக்கி எங்கள் அம்மா அது இப்போ வேலைக்கு போயிட்டு கிடக்கு. ஏன்டா தங்கச்சிக்கு நல்லது கெட்டது பார்க்குறது வந்து நானாக இருக்கட்டும், எல்லாம் கல்யாண செலவு எல்லாம் பண்ணிட்டியே, நானாக இருக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு கிடக்கு. ஏம்மா அதுக்கு தானே போய் பார்க்குற தங்கச்சிக்காக. வந்து நீங்கள் வீட்டில் இருந்துக்கோங்க கடவுள், நான் உழைச்சேன். ஏமா மருமையில செய்யுன்னு சொல்ல முடியாது. இன்னும் நம்மளா உழைச்சி சின்ன முறைக்கு நல்லது எடுத்து எல்லாம் செஞ்சுருவோன்ற தைரியம் எனக்கு வந்துருச்சு. ஆமாம், இன்னும் என்ன பொங்கச்சல் கொடுத்தாச்சு, தீபாவளி கொடுத்தாச்சு, இன்னும் காது ஊற்ற ஒன்று மட்டும். ஆமாம், அது ஒன்றுக்கு மட்டும் தான் நம்ம உழைச்சிட்டு கிடக்கு. அது மகளுக்கு சேரும். சேவனத்தில் வந்து நல்லா டாப்பும் இறக்கிடலாம்ங்கிறதுக்காண்டினே ஓடி உழைச்சிட்டு கிடைக்கும். நீ மருமையை செஞ்சது ஊரா நல்லா நன்றி கடை செஞ்சிருச்சு. அப்படிலாம் சொல்லாத, நன்றி கடன்லாம். ஆமாம், அதெல்லாம் கடமை, எங்கள் கடமை. அது கடமை செஞ்சுட்டியா. நான் உங்களுக்கு வந்து உழைச்சதுக்கு நீங்கள் எனக்கு நல்லது செஞ்சுட்டியா. அதே மாதிரி இன்னும் ஒரு கடமையை நான் மட்டும் செஞ்சு பார்க்கணுமே பார்க்கணுமேட்டு பார்த்துக்கிட்டு கிடைக்கும். ஆமாம், அது ஒன்றை மட்டும் செஞ்சுட்டேன்னா போகும். ஆமாம், காது ஊற்றுற கடமை அதுக்கிட்டே ஓடி உழைச்சி கிடைக்கும். மழை கூட வேணாங்கிற பெரிய மழை இருமா இருந்துமான்றேன். நான் எனக்கு மனசு கேட்கல, நம்ம மக சொல்லுது. ஒரு நாளைக்கு இங்கே வேலை இது பார்த்துட்டு அந்த கண்ணெல்லாம் வீங்கி போயிருங்க. அது எனக்கு பார்க்க சிரமமாக இருக்கும். ஏம்மா பேசான்னு நம்ம இன்னும் ஒரு வடக்கடையை கூட போட்டு அதில் நின்றுவோம்மா அப்படின்ட்டுவே. அது முதல் போடணும்லத்தே அப்படின்ட்டு சங்கடப்படுது. என்னம்மா அப்படி சங்கடப்பட்டுக்கிட்டே மானம் காசு பார்க்குறாப்ப இருக்குது. அது முதல் படம், அது ஓடலைண்டா சிரமமாக போயிருமேன்ட்டு பாவம் ஆத்தாவுக்கு வருத்தம் பார்த்துக்குங்க. காதை பற்றிட்டுண்டா அப்புறம் பழசுக்கு பாட்டில் பூச்சி வீட்டில் இருந்துக்கிட்டு காது ஊற்று வரைக்கும் இங்கிட்டு அழைஞ்சிக்கிட்டு அது இருக்க முடியாது. பானுமதிக்கு வந்து நான் பார்க்கணும். உயிர் இருக்க வரைக்கும் பானுமதிக்கு வந்து என்ன பார்த்தா ஆத்தா அப்படி சொல்லாத, எனக்கு கண்ணு கலங்குது. நல்லபடியாக இருப்பா அதெல்லாம் வரைக்கும் பார்ப்பேன். எல்லா பிள்ளைக்கும் தாய்க்கு தலைப்பிள்ளை ஊரமே, ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் ஆத்தாவுக்கு அதிகமாக பார்த்துருப்பாங்க. அதுதான் உண்மை. என்னம்மா தலைப்பிள்ளை தானே பார்க்கணும். அதனால தலைப்பிள்ளை சின்ன பிள்ளையோட பார்க்க தலைப்பிள்ளை தான் எல்லாமே. ஆமாம், பொறுப்பு பூரா அதுக்கு தானே. புனா நீ இல்லாமல் எத்தனை நாளைக்கு வேணா இருந்துருவாள். நான் ஓயாமல் பொண்ணு அடிச்சிருவேன்ல. ஏம்மா எப்போ வருவேன் தீமண்டை எப்போ வாங்கிட்டு வருவேன்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட கூட அப்படி கேட்க மாட்டேங்க. உரிமையை எனக்கு தெரியாது. சில சமயம்லாம் நினைப்பேன், என் பொண்ணு சின்ன பிள்ளையாண்டு கேட்பாரு. அதனால் கேட்குறதுக்கு சங்கடப்படுவேன். எங்கள் அம்மாட்ட அப்படி கேட்டுருவேன், ஏம்மா வரையில் அந்த மிட்டாய் வாங்கிட்டு வா, கேக் வாங்கிட்டு வா அப்படின்னு அலப்பேன். என்கிட்ட எந்த காசு இருக்குன்னு ஒரு நாளைக்கு கத்தும். என்னம்மா கத்துவில காசு இல்லை அன்னைக்கு கேட்டேன்டா. அப்போ நம்ம மக கேட்குதே வாங்க முடியலன்னு நினைப்பில்ல. அதுக்கு அன்னைக்கு கேட்டேன்னு வாங்கிட்டு அதுக்காக ஒரே அதட்டி இல்லை அன்னைக்கு கேட்க அதட்டி விட்டு வாங்கிட்டு வந்துடும். எப்படி வாங்கிட்டு வரும் தெரியாது. வந்தவங்களுக்கு காசு இல்லாமல் போயிருக்கிறேன். காசு கடவுளாக இருக்குல்ல, ஒரு நாளைக்கு கஷ்டமாயிருக்கு. அதனால் வந்து இருக்கிற அன்னைக்கு வாங்கிட்டு வரதே இல்லை, அன்னைக்கு சும்மா வருவேன்ட்டு அது சரி பண்ணுறோம். நறுக்கியாச்சா? சரி, நம்ம வேலையை பார்ப்போமா? அவ்வளவுதாங்க. இன்னும் போய் நாங்கள் வேலையை பார்க்குறவங்க ஒரே இதை உட்காந்துக்கிட்டு கிடக்க முடியாது. நம்ம மாவை பிணையிறேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணிருச்சு. கூட்டுக்கிட்டுல இருந்தா ஆத்தா அப்பளையே ரெடி பண்ணிருச்சு. நான் தான் வீட்டில் துணிமணியை துவைச்சி போட வேண்டிய வேலை கிடந்துச்சு. அதை துவைச்சி காய போட்டுவிட்டு அப்படி வந்து பார்த்தேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருச்சு. இதான் கூட்டுங்க. சமோசாவுக்கு இப்படித்தான் கூட்டு ரெடி பண்ணுறோம். பட்டாணி, கொண்டைக்கடலை, வெங்காயம், அப்படியே மசாலா. அதில் என்ன மசாலா சேர்க்குறோம்னு சொல்ல முடியாது. அது வந்து ரகசியம். ஆனால் டேஸ்ட் அப்படி இருக்கும் பார்த்துங்க. இன்றைக்கி கூட ஒரு ஹோட்டல் வச்சுருக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்குறாங்க, உளுந்த வடை என்ன பிடிக்காமல் என்ன செய்கிறதுன்னு. ஆனால் சொன்னேன் அவங்களுக்கு, ஏன்னு கேளுங்க, வியாபாரத்துக்கு சொல்லத்தான் செய்யணும். அப்போ இப்போவும் சொல்ல வந்தானக்கா நீங்கள் நினைக்கக்கூடாது, எங்கள் ஆத்தா சண்டைக்கு வரும்.
எங்கள் ஆத்தாட்ட கேட்டுத்தான் சொல்லணும். ஏம்மா சொல்லவா? கூட்டுக்கு என்ன விடுறோம்னு அது ஒரு சீக்கிரட் பொடி அரைச்சி வச்சுருக்கு எங்கள் அம்மா. அதைத்தான் போட்டு கிடக்கும். சரி லைக் பண்ணுங்க. ஏமா இல்லை ஏமா அப்படியே லைக்கை கேளுமா, நீங்கள் கேட்டால் தான் போடுவாங்க. லைட் போடுங்கட்டே. அப்படியா லைட் போட்டு சில நேரத்தில் கட்டிக்கிட்டு வாங்கி வாங்க வாங்க லைட் போட்டு. லைட்டு கேட்டுருச்சு எங்கள் அம்மா. லைட்டை போட்டு விடுங்க. நான் போய் லைட்டை போட்டு மாவை கொட்டி பிணைகிறேன். எங்கம்மா மாவையை காணா? எங்கே இதுக்குள்ளே கொண்டு போய் ஏமா வைக்கிற? நான் எத்தனை தடவை சொல்கிறேன். இதே மைதா மாவுங்க. பார்த்தீங்களா, மைதா 10 கிலோ எடுத்துருக்காரு. கொஞ்சம் இருக்குது ஆல்ரெடி, அதனால 10 கிலோ தான் எடுத்துருக்காரு. இந்த இதில் ஆல்ரெடி இருக்கிறதுனால தான் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்காரு. இதில் ஒரு 4 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். 14 கிலோ ஒரு நாளைக்கு. இது 10 கிலோ. சரி நான் வேலையை ஆரம்பிக்கட்டுமா? நீங்கள் லைக் பண்ணுங்க. எங்கள் ஆத்தாவை நானும் உழைச்சிட்டு கிடக்கோம். எல்லோரும் இதே மாதிரி ஒற்றுமையாக குடும்பத்தில் ஆத்தா அம்மாண்டு நல்லபடியாக இருந்து உழைங்க. சுயநலமாக யோசிக்காமல் பொது நலமாக நம்ம ஆத்தா நம்மளுக்கு என்ன உதவி பண்ணுது, நம்ம ஆத்தாவுக்கு நம்ம செய்யணும் அப்படின்ற எண்ணம் வேணும். நம்ம பிள்ளை நம்மளுக்கு செய்யுது, நம்ம பிள்ளைக்கு நம்ம உதவணும்னு தாய்க்கு இருக்கணும். அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக ஒத்தாசையாக இருக்கணும். இருப்பீங்க. நாங்கள் பேசுகிறத பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் நாடகம் கிடையாது, நடிப்பு கிடையாது. ஏம்மா அப்படியே இது எங்கள் அம்மா பாருங்கள், நீங்கள் சொன்னோன்னே அலசி நறுக்கிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி பாருங்கள், என் வாழ்க்கையில் நடக்கிறதையும் பேசிக்கிட்டு கிடக்கும். ஆத்தாலும் மகளும். நம்ம போய் பிணையட்டுமா? மணி ஆகிப்போச்சு, பனி 12 ஆயிடுச்சு. சரி பிணையிறேன். இதெல்லாம் கிளியர் பண்ணி விடாமல் வச்சுருக்கு. ஏம்மா இந்த கொண்டக்கடலை கொஞ்சம் வச்சுருக்கேன், அது எதுக்கு திங்கவா? இங்கே வருங்க, எங்கள் ஆத்தா கொண்டக்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கு திங்கிறதுக்காக. அப்படியே சாயந்தரமாக பிள்ளைய வந்தவொடனே அதில் அப்படியே உப்பு போட்டு குலுக்கி அப்படியே தாளித்து கொடுத்துருவோம். நாங்கள் வர்றதுக்கெல்லாம் பிள்ளைகளை வந்து இட்லி தோசையை வாங்கி கொடுத்து பார்த்துக்குறோம். அது போக நாங்கள் லேட்டாகிருமா வர, அப்போ வரையில் வாங்கிட்டு வருவோம். என்ன மாதம் அங்கே வர வரைக்கும் நன்றுலாம் முழிச்சுட்டு கிடக்குங்க. பார்த்துங்க, முழிச்சுக்கிட்டு கிடந்து சாப்பிடுவாங்க. அப்படித்தான். இல்லாட்டா 11 மணிக்கு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்தா என்ன ஆகுறது? ஏற்கனவே ஒல்லியாக பிள்ளை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏம்மா நான் எப்படிமா இருந்தேன் சின்ன பிள்ளையில? சொல்லுமா. சின்ன பிள்ளைல ஒல்லியா இருந்துட்டேன். அது ஒன்னே மாதிரி தான் இன்னும் வர வர பெரியலையா நல்லா. அப்போ இப்போ திடீர்னு தானே பெருத்துட்டே. அது மாதிரி நல்லா இருங்க. ஒல்லியா தாங்க பிள்ளை ஊரா, அது வாரிசு வகையாராவே அப்படித்தான். இல்லாட்டா நல்லது வெள்ளதெல்லாம் வாங்கி கொடுக்காமலாம் இருக்க மாட்டேன். கிக்கனம்லாம் எதில் சாப்பிட்றத சிக்கனம் பண்ணி என்ன பண்ணா உயிர் வாழத்தானே பிழைக்கிறோம். அப்படிலாம் நினைக்க மாட்டேன். அதெல்லாம் நல்லது வெள்ளது நல்லா செஞ்சு கொடுப்பேன், நல்லா இது பண்ணுவேன். அது பிள்ளைகளுடைய இதே அவ்வளோதான். சரி இதுக்கு மேலே பேச முடியாது. லைக் பண்ணுங்க எங்கள் ஆத்தாவுக்கு எனக்கு.